வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாங்காய் வச்சு ஒரு ரசம். என்னது மாங்காய் வச்சு ஒரு ரசம்மா அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா இந்த மாங்காய் மேலே நல்லா தடவி விட்டுருங்க. எல்லாம் சுற்றி படுற மாதிரி தடவிடுங்க. தடவியாச்சா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாங்காயை இப்படி இதில் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடணும். அதாவது சுடணும். டைரெக்டாக நம்ம கேஸில் சுடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அது மேலே மாங்காயை வச்சு நல்லா திருப்பி விட்டு சுடுங்க. இந்த மாதிரி ஒரு கம்பியை குத்தி வச்சுக்காங்க. இந்த மாதிரி ஊசி இருக்குல்லையே, அது மாதிரி கத்திரிக்காயெல்லாம் சுடுவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி சுற்றி இந்த மாங்காயை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எத்தனையோ ரசம் பார்த்துருப்பீங்க. லெமன் ரசம், பருப்பு ரசம், சீரக ரசம், தக்காளி ரசம், மிளகு ரசம்னு. ஆனால் மாங்காய் ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ இனிமே நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இப்போ மாங்காயை நல்லா சுற்றி நல்லா சுடுவோம். சுட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா சுற்றி சுட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். சுட்டுட்டு தனியாக இதை ஆற வச்சுருவோம். இப்போ தட்டில் வச்சாச்சு. இப்படி இந்த கத்தியில் இப்படி ஒரு கோடை போட்டுட்டு தோலை உரிச்சிங்கன்னா தோல் வந்துடும். அவ்வளோதாங்க, மாங்காயை தோலை உரிச்சிட்டு இந்த சுட்ட மாங்காயை இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அம்மி இருந்தாலும் அம்மியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் அதுக்கு ரச பவுடர் அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 1 இனுக்கு கருவேப்பிலை. இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அம்மி இருந்தாலும் நசுக்கிக்கலாம். இப்போ மாங்காயும் அரைச்சாச்சு. அதே மாதிரி இந்த மிளகு சீரகமும் அரைச்சாச்சு. இப்போ வாங்க இதை தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த அரைச்ச மிளகு சீரகம், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுங்க. போட்டுட்டு 1 செகண்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மாங்காய் விழுதையும் போட்டு நல்லா ஒரு 7 செகண்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 7 செகண்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. இப்போ ரசம் கொதிக்குது. இப்போ கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் போட்டு கடைசியாக கொத்தமல்லி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான், ரசம் கொதிச்சிருச்சிங்களா? ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதே மாதிரி ரசம் மாங்காயில் வச்சு இந்த சீசன் கிடைக்கும் போதே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ.